இக்ரிமா பின் அபூஜஹலுடைய பையன் அவர், சஃப்வான் பின் உமையா, சஹல் இப்னு அம்ரு மற்றும் ஹிமாஷ் இப்னு கைஸ். இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹிமாஷ் இப்னு கைஸுங்கிறாங்கல்ல, இவன் வந்து முன்னாடியிலேருந்து ரசூலாவை கொல்றதுக்கு கத்தி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும், ரசூலா என்னைக்கு நம்ம பார்த்தாலும் அவரை முடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெப்பன்ஸாக வாங்கி சேர்த்திட்டு இருக்கிறான் வீட்டில். இவன் எப்போ பாரு அதாவது உதார விட்டுட்டு சுற்றுறது ஊருக்குள்ளே. அதெல்லாம் வந்து என்னைக்கு பார்க்குறான் அன்றைக்கி முடிஞ்சாருங்க அவர் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ வந்து அந்த நாளில் வந்து வீட்டுக்கு வர்றான், ஆயுதம்லாம் எடுக்கிறான். எடுத்தோடனே யார் இவங்க 4 பேர் மட்டும் பிளான் பண்ணுறான். யார்? அபூஜஹலுடைய பையன், இந்த சஃப்வான் பின் உமையாவுடைய பையன், இந்த சஹல் இப்னு அம்ரு, இந்த அம்ரு இருக்கார் இல்லையா, அந்த அவருடைய பையன். இவன் 4 பேர் வந்து ஸ்கெட்ச் அதாவது போடுறாங்க, அதாவது நாம் போய் சண்டை போடலாம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்து ஆயுதம் எடுக்க வந்தால் அவன் மனைவி வந்து தடுக்கிறாங்க. மனைவி வந்து என்ன சொல்கிறான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவ வந்து இது வந்து நீ போயிடாதா, வெளியே போனோன்னா கொன்றுவாங்க, தாப்பால் போட்டு உள்ளே இருந்துக்கோ அப்படிங்கிறேன். இவர் ஜம்பமாக இந்த ஆள் வந்து பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, மனைவி வந்து தடுக்கும்போது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் போய் ஒரு 4-5 பேரை பிடிச்சிட்டு வந்து உனக்கு வேலைக்காரனை கிஃப்ட்டு பண்ணுறாங்க. அதாவது போய் பிணை கைதியை பிடிச்சிட்டு வரானான். பிடிச்சிட்டு வந்து உனக்கு அடிமைகளை வந்து நான் கிஃப்ட்டு நான் ஜெயிச்சு முஸ்லீம்களை சரண்டர் பண்ண வச்சு பிணை கைதிகளை பிடிச்சிட்டு வந்து உனக்கு பணிவிடை செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. நேராக இவர்கள் வந்து நேராக வெளியே வர்றாங்க. வந்தால் யார்? காலித் பின் வலீது படையோடு நிற்கிறார். பார்த்தவொன்னே தெரிச்சு ரிட்டர்ன் ஓடி வராங்க. தெரிச்சுட்டு ஐயோ இவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிச்சுட்டு 12 பேர் இவங்க போன குரூப்பில், அதாவது இவர் குரூப் சேர்த்துறாங்க, அதில் 12 பேரை கொல்லப்பட்டுறாங்க. கொல்ல போட்டவொன்னே மறுபடியும் ஓடி வந்து வீட்டுக்குள்ளே வரான். வரும்போது மனைவி வந்து கேலியாக பார்த்து, கந்தமா நீ வந்து இதுதான் உன் பொழப்பா, பெரிய வீரம் மாதிரி போன, இப்போ போய் தெரிச்சு ஓடி வரியா அப்படின்னோடனே உடனே தன்னைத்தானே புகழ்ந்து ஒரு கவிதை பாடுறான். யார் அந்தாலும் என்னன்னா, கந்தமா நீ எவ்வளோ பெரிய வீரன், எத்தனை போர்கள் நீ பார்த்துருக்க, இக்ரிமாவே ஓடும்போது நீ எல்லாம் என்னப்பா பண்ணுவ. அதாவது இக்ரிமா அபூஜஹலுடைய பையன் இருக்கார்ல, அவரே ஓடுறாரு. இக்ரிமா, சஃப்வானு இவர்களே ஓடும்போது நீ என்ன பண்ணுவ, நீயோ வெளியே போன, வாள்கள் உன்னை வரவேற்ற, வாள் ஒன்று துரத்திச்சு, அப்போ வாள்கள் நிற்கும் போது என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவர் ஓடி வந்துடுறாரு. இது ஒரு முடிஞ்சு எல்லாம் வந்துடுது.